ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பகல்காமில் நடந்த துயர சம்பவங்கள் குறித்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகத்திலே எழில் மிகுந்த நகரம் சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள். அதனை காட்டிலும் எழில் மிகுந்த நகரம் காஷ்மீர். காஷ்மீரிலும் பகல்காம் என்ற பகுதி ஒரு பக்கம் மலைகள், ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு, மறுபக்கம் பைன் மர காடுகள். எழில் மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது 27 பேர் என்று சொல்வதை காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் 370 வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இல்லாமலே ஆர்டிகிள் 370 கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம். அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆர்டிகிள் 370 எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம், எல்லோரும் இடங்கள் வாங்கலாம், எல்லோரும் தொழில் செய்யலாம், சுற்றுலா எல்லாரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக, ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு, சுற்றுலா சென்றதற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்துவாக பிறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, நமது பாரத பிரதமர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இதையும் சில பேர் அரசியலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்கள் சார்பாக, அனைவர் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம். இறைவன் அவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய, அவருடைய குடும்பத்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் எல்லா தன்மைகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்.